தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது நடைபெற்ற தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஒரு நாட்டின் எல்லைக்குள் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் வீசியது பொறுப்பற்ற செயல் என்றும் ரஷ்யா கூறியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வசூரியன். செல்வா, விவரங்களை பதிவு செய்யலாம். அமெரிக்கா ஈரானின் அணு நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது உலக அளவில் போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஈரான் பக்கமாக சீனா மற்றும் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சீனாவை பொறுத்தவரை இந்த செயல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்கிற ஒரு ரீதியிலான ஒரு எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்கள். அதே போல ரஷ்யா ஈரானின் அமைச்சரை தன் நாட்டிற்கு அழைத்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருக்கக்கூடியதான் நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டுமில்லாமல் உலக அமைதிக்கு ஒரு தூதராக இருக்கக்கூடிய மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய போப் லியோ கூட இந்த போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும், அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறும் அனைத்து போர்களுமே நிறுத்தப்பட வேண்டும், உலக அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும், அது மட்டுமல்லாமல் போர் என்பது தீர்வாகாது, காயங்களை மீண்டும் ஆழப்படுத்தும் என்கிற ரீதியிலான ஒரு அறிக்கையை வாட்டிகனிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவுல வல்லரசு நாடுகளாக பலம் வாய்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவும் ரஷ்யாவும் தற்போது ஈரான் வசம், அதாவது அவர்களுடைய சப்போர்ட் செய்வதை போல ஒரு அறிக்கையையும் நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுல ரஷ்யா ஒருபடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கூடுதலாக ஈரானின் அமைச்சரை அழைத்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த நிலைப்பாடு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதான். ரஷ்யா எப்போதுமே வரலாற்று பூர்வமாக பார்த்தால் ஈரானின் பக்கமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த போர் பதற்றத்தின் போது ரஷ்யாவும் ஈரானின் பக்கமே நிற்கிறது. விவரங்களுக்கு நன்றி.